ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அவசியம் இல்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் உடனே மறந்துவிடு. எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியை காணும் என்று நினைக்கின்றாயோ அதை மீண்டும் மீண்டும் நினைவில் வை. எந்த முடிவு எடுத்தால் உன் வாழ்விற்கு சரியாக இருக்கும் என்று உன்னுடைய ஆழ்மனம் கருதுகின்றதோ அந்த முடிவை சற்றும் தாமதிக்காமல் எடுத்துவிடு. உன்னுடைய ஆழ்மனம் எதை நம்புகின்றதோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கவும் செய்யும். எது கிடைக்க வேண்டும் என்று மனமாற நீ நினைத்தாலும் ஆசைப்பட்டாலும் அதை உன்னுடைய ஆழ்மனதிற்குள் நீ ஒரு நல்ல காட்சியாக அதை உருவகப்படுத்து. அந்த உருவத்தை மீண்டும் மீண்டும் நீ நினைக்கும் பொழுது அதுவாகவே உன்னுடைய சூழல் மாறத் தொடங்கிவிடும். உனக்கான தகுதியும் திறமையும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு அதிகப்படியாக இருக்கையில் உன்னை பற்றிய நீ தாழ்வு மனப்பான்மையை கைவிட வேண்டும். தகுதி திறமை எல்லாம் அதிகமாக இருக்கையில் முன்னேற்றம் என்ற ஒன்றும் விரைந்து உனக்கு கிடைக்கும். உன்னை பற்றி முழுவதுமாக நீயே அறிந்து கொள்ளாததால் தான் உன்னுடைய திறமைகள் இன்னும் வெளிவராமல் இருக்கின்றது. ஒரு முயற்சியை செய்யும் பொழுதே உன்னால் முடியுமா என்கின்ற சந்தேகம் உனக்கு எழுந்து விடுகின்றது. அதை தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அந்த சந்தேகமும் உடனேயே வருவதால் உன்னுடைய காரியத்தை முழுவதுமாக செய்து முடிக்க முடியாமல் நீ திணறுகின்றாய். இதனுடனேயே உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேரும் உன்னுடைய முயற்சியை எல்லாம் வீண் என்று சொல்லும் பொழுது அது முற்றிலுமாக தடைப்படவும் செய்து விடுகின்றது. பிறர் உன்னுடைய விஷயத்தில் அதிகமாக தலையிடாதவாறு உனக்கான முடிவுகளை நீயே தைரியமாக எடுக்க பழக வேண்டும். உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒரு பொழுதும் நீ விலகாமல் இருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அடிப்படையாக உன் மீது நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். உன்னை பற்றி உயர்வான எண்ணங்களை முதலில் நீ வளர்த்துக்கொள். நீ நன்றாக இருக்கின்றாய், உன் வாழ்க்கை நலமாக இருக்கின்றது, உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும், நீ அழகாக இருக்கின்றாய், உன்னுடைய மனம் மிக மிக அழகாக இருக்கின்றது, உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் வார்த்தைகள் இனிமையாகவும் உன்னுடைய வாழ்க்கை நலம் நிறைந்ததாகவும் இருக்கின்றது என்று மனதிற்குள் எந்நேரமும் நீ நினைத்துக்கொள். அதுதான் உன் வாழ்வில் கிடைக்கவும் பெறும். எல்லா சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் தானாக உருவாகும். உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஆசைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்வை தேடி வரும். முன்னேறுவதற்கான வழி கிடைத்து விட்டது என்று நினைத்து உன்னுடைய செயல்களை நீ துரிதப்படுத்து. உன்னை அவமானப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ யார் வந்தாலும் அவர்களை எல்லாம் துச்சமாக நினை, அவர்களை எல்லாம் விலக்கி வைத்து பார். உன்னை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு உன் வாழ்க்கையில் அதிகமாக நீ நேரத்தை செலவிடுவதையும் அவர்களோடு இருப்பதையும் விட்டுவிடு. பிரச்சனைகளை பற்றி மனதிற்குள் புலம்புவதையும் உளறுவதையும் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் எந்த இன்பம் கிடைக்க வேண்டுமோ அதை பெறுவதற்காக நீ எப்பொழுதும் போராடவும் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த போராட்டம் சலிப்போடு இல்லாமல் ஒரு ஆர்வத்தோடு இருக்குமேயானால் அது கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மிகவும் அதிகமானதாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கவும் செய்யும். உன் வாழ்விற்கு நலனை நான் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.